மறந்துட்டேன். Very very good afternoon. Welcome to Vikram Prabhu வேற மாதிரி இவன் வேற மாதிரி என்டர்டெயின். இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க. நம்ம இவ்வளவு நாளா இந்த படத்தை பத்தி என்னென்ன கேள்விகள் வச்சிருந்தோமோ எல்லாத்தையும் டைரக்டா அவங்க டீம் கிட்டே கால் பண்ணி கேட்க போறோம். காலர்ஸ் நீங்களும் கால் பண்ணி கேட்கலாம். சரவணன் சார் இருக்காங்க, சத்யா சார் இருக்காங்க, கணேஷ் வெங்கட்ராமன் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல விக்ரம் பிரபு இங்க இருக்காங்க. என்ன அது வேற மாதிரி அப்படிங்கிற கொஸ்டினை இப்ப நம்ம டைரக்டர் சரவணன் கிட்டே ஆரம்பிப்போம். இவன் வேற மாதிரி டைட்டில் எந்த மாதிரி இந்த படத்துல விக்ரம் பிரபு படம் பார்த்துட்டாங்க, எழுதிட்டாங்க. இதுக்கப்புறம் நானே சொல்லணும்னு எதிர்பார்க்கறது வந்து இல்ல, படம் பார்த்துட்டாங்க. இதனால ஃபர்ஸ்ட் ஹேண்ட் உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வருதுங்கிறது என்னைக்குமே ஒரு பிரிவிலேஜ் இல்லையா? இல்ல, நம்மள மாதிரி இருக்கிற ஒருத்தர் கொஞ்சம் மாத்தி யோசிச்சா எப்படி, அதான் இவன் வேற மாதிரி. எப்படி ஆரம்பிச்சது முதல்ல இந்த ஒரு ஸ்கிரிப்ட், இதுல ஒர்க் எப்படி ஆரம்பிச்சீங்க? எங்கேயும் எப்போது முடிச்சு அடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும் போது எங்கேயும் எப்போது மாதிரி இருக்கக்கூடாது, வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சதுதான். அப்ப என்ன பண்ணலாங்கும் போது ஆக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சோ அந்த ஆக்ஷன் பண்ணலாம், ஆக்ஷன்லாம் என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் பண்றது அப்படின்னு யோசிச்சதுல இருந்து எடுத்ததுதான் அந்த. இப்போ சரவணன் உங்ககிட்ட வந்து விக்ரம் ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே what was the first thought on your mind? இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதும் நீங்க இப்போ விக்ரம் பிரபு வேற மாதிரின்னு சொன்ன மாதிரி கும்கில இருந்து நான் வேற ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். அதே மாதிரி சாரும் எங்கேயும் எப்போதும்ல இருந்து வேற ஏதோ ஒன்று செய்யணும்னு யோசிச்சிருக்காரு. ஐ திங்க் அது சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு டிராவல்ல தான் ஒரு 6 months தான் ஈவன் வேற மாதிரிங்கிற ஒரு டைட்டிலே நாங்க சொன்னாரு என்கிட்ட. ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ல இருந்து வந்துகிட்டு இருந்தோம். ஸோ வேற மாதிரி ஒரு முயற்சி செய்யணும், வேற மாதிரி ஒரு படம் தரணுங்கிற ஒரு இதுலதான் வேற மாதிரி ஈவன் வேற மாதிரிங்கிற டைட்டிலே வந்துச்சு. ஆமா, பட் அதான் எனக்கு கும்கில இருந்து ஒரு டிஃபரெண்ட் சிட்டி சப்ஜெக்ட் வேற மாதிரி செய்யணும், ஒரே டைப் காஸ்ட் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அண்ட் சார் போய் மீட் பண்ண போது அவர் சொன்ன லைன் வந்து சிட்டி சப்ஜெக்ட்னு சொன்னாரு. அண்ட் கமர்ஷியல் ஆக்ஷன் இதுன்னு சொன்னார். அதே ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு என்ன மாதிரி ஒரு கதை, என்ன மாதிரி ஒரு இந்தியன் சிட்டிசன் சென்னை ஃபுல் பேஸ்ட் ஸ்டோரி. இது வந்து அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு டிராவல், அது அவங்க என்ன செய்யறாங்கிறது தான் மெயின் ஸ்டோரி. ஸ்கிரிப்ட் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொடுத்தாரு, ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அண்ட் அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட் எப்படி நான் படிச்சு விஷுவலைஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் அவர் எடுத்திருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் டு அந்த ஸ்கிரிப்ட் ஃபாலோ பண்ணி அதே நம்பி ஃபுல்லா கடைசியில ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து காமிக்கிறதுங்கிற பெரிய விஷயம் அவர் அழகா செஞ்சிருக்காரு. Alright, so நீங்க வந்து உங்களுடைய டைரக்டருக்கு கிரெடிட் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி அப்ரிசியேஷன் உங்க டைரக்டர் கொடுக்கறாருன்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி கணேஷ், you tell us, how did you get roped into this project? Well, எங்கேயும் எப்போதும் படம் பார்த்திருந்தேன். அந்த படம் வந்து எனக்கு it affected me a lot. Not just me, I think a lot of people. So சரவணன் சார் கூட ஒர்க் பண்ணோம் அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு எனக்கு. I wanted to work with him because என்னோட கரியர்ல வந்து I have always wanted to work with good directors. நல்ல கேரக்டர்ஸ் பிளே பண்ணணும், நல்லா டு பி a part of good stories. அதான் என்னுடைய நோக்கம். ஸோ when சரவணன் சார் எனக்கு கூப்பிட்டுட்டு இந்த ரோல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இந்த கதை பத்தி, I was very excited. And Vikram's second film after Kumki, so good expectation. சரவணன் சார்'s film after எங்கேயும் எப்போதும். ஸோ நல்ல ஒரு டீம். So I wanted to be a part of this team. அப்புறம் இந்த கேரக்டர் வந்து உன்னை போல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா பண்ணிருந்தேன். சார் வந்து I want to make it a little different. இவன் ஒரு டிஃப்ரெண்ட் வேல இந்த ப்ராப்ளம் டேக்கிள் பண்ணலாம். கடைசியில படம் பாத்தீங்கன்னா when I and Vikram's character meet, அந்த என்டையர் எபிசோடுக்கு ஒரு நல்ல க்ளோஷர் கிடைக்கும். விக்ரம் இது வரைக்கும் பண்ற விஷயம் வந்து அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன், ஈவன் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் லா, இது வந்து நீங்க பண்ணது கரெக்ட் தான், we are supporting you, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்டிங், ஒரு க்ளோஷர் இருந்துச்சு. So I really loved the experience working with Saravanan sir. Wonderful. So இத பத்திலாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஷோடைய very first caller கோவையில இருந்து தாமரை கால் பண்ணிருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேடம். கோயம்புத்தூர் தாமரை செல்வன். சொல்லுங்க தாமரை செல்வன் சார், படம் பாத்துட்டீங்களா? வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட 10 பேர் போய் பார்த்தோம் மேடம். என்ன ஃபீல் பண்ணீங்க படத்தை பார்த்துட்டு? அருமையா இருந்துச்சு மேடம். என் அண்ணனுக்கு இது 2வது படம். பேசுங்க. அண்ணனுக்கு வந்து 2வது படம் மேடம். இது வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கு கோயம்புத்தூர் பூரா 16 தியேட்டர் ஓடிக்கிருக்கு. வண்டர்ஃபுல். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? எனக்கு வந்து அண்ணனும் கதாநாயகன் வந்து அந்த பெட்ல ஹாஸ்பிட்டல் இதுல படுக்கும் போது மீஸ் வச்சிருக்குன்னு நினைச்சுப்பாங்கல்ல, அந்த ஒரு சீன் மட்டும் தான். அது பெரிய மீஸ் வைக்கணும்னு சொல்லிருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வெரி குட். இப்ப யார்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? நான் அண்ணன் கிட்ட தான் பேசணும். பேசுங்க. ஹலோ
கேள்வி கேளுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். விக்ரம் பிரபு சார்? ஆமாங்க சொல்லுங்க. ஆனா சொல்லுங்க பிரதர். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். டாக்டர் சாருங்களா? ஓகே சொல்லுங்க. ஆனா விக்ரம் பிரபு அண்ணா கிட்ட லைன் அவர்தான் விக்ரம் பிரபு தான் பேசுறாரு, பேசுங்க. சொல்லுங்க. ஆனா எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. 2வது படமும் நல்லா பண்ணியிருந்தாங்கண்ணா. தேங்க்யூங்க. கோயம்புத்தூர்ல இருந்து தாமரண்ணா. வணக்கம் வணக்கம். தேங்க்யூ. அண்ணன் பேசுறது இல்லையா விக்ரம் பிரபு அண்ணன்? சூப்பர் சூப்பர். அவர் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டாரு படம் பார்த்துட்டு. என்ன பேசுறதுன்னு புரியல. அண்ணன் அண்ணன் அப்படியே பாசத்தை பொழிகிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி தாமரை செல்வன் சார் நீங்க கால் பண்ணதுக்கு. அடுத்த காலரும் வந்தாச்சு லைன்ல. குட் ஈவினிங் சுரேஷ். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம். சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து மேடம். ஆல்ரைட். இப்ப வந்து நம்ம என்டையர் டீம் இருக்காங்க. இவன் வேற மாதிரி டீமா? யார்கிட்ட பேச போறீங்க? மேடம் விக்ரம் பிரபு சார். பேசுங்க. சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கேன் சுரேஷ். சொல்லுங்க. படம் சூப்பரா இருக்குங்க சார். தேங்க்யூங்க. கும்கி ரொம்ப சூப்பர். அதோட இந்த படம் நல்லா இருக்குது. டிஃபரெண்டா இருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். சரவணன் சார் உங்களை நல்லா டிஃபரெண்டா பண்ணிருக்காரு. ஆமா. எப்படி சார் ஆக்ஷன் படம்க்கு அதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்ன சார் கொஞ்சம் சொல்லுங்க. எந்த படத்துக்கு? அதாவது கும்கிக்கும் இந்த படத்துக்கும் இவன் வேற மாதிரிக்கும் உங்களுக்கே தெரியுங்களா? என்ன அதுல யானை இருந்துச்சு, இதுல இல்லங்க. அதான் சார். அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரவணன் சார் பேசுறாங்க சார். சொல்லுங்க சார். ஹலோ சார். இது எங்கேயும் எப்போதும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த படம் பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இன்சிடென்டா இருந்துச்சு. அடுத்த படம் நல்லா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அதுக்கு சத்யா சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிருங்க. அப்புறம் ஒவ்வொரு என்னங்க சார்? பக்கத்துல தான் இருக்காரு. பக்கத்துல தான் இருக்காருங்க சார். உங்க மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். தேங்க்யூ சுரேஷ். இதே மாதிரி ஹிட் சாங்ஸா கொடுங்க. கண்டிப்பா ட்ரை பண்றேன் சார். என்னங்க சார் ஒவ்வொரு படத்துலயும் கோவிந்தாங்கிறீங்க. இதுல வந்து பெருமான ஒவ்வொரு படத்துலயும் சேர்த்துக்கீங்களான் இருக்கு. ஆமா, எல்லா தெரியல கரெக்டா கேட்ச் பண்ணிருக்கீங்க. அது நாங்க வாண்டடா வைக்கல, அது தானா அமைஞ்சதுதான். அது இல்ல அது உங்களோட மியூசிக்னா இல்ல சரவணன் சாருக்கு உங்களுக்குள்ள வந்து லிரிக் ரைட்டரோடது. அதுல வந்து முத்துக்குமார் சார் வந்து கோவிந்தா கோவிந்தானாரு. இதுல மணி அமுதவன் வந்து ரங்கா ரங்கானாரு. சரி சவுண்டா நல்லா இருக்கேன்னு வச்சதுதான். அது பிளான் பண்ணி எதுவும் வைக்கல. இல்ல சார், அத பாக்குறப்ப தொடர்ந்து பார்த்தா இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. அதனாலதான் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கால் பண்றதுக்கு. எந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்காங்க, இதே ஒரு சென்டிமெண்டா அப்படின்னு கூட கேள்விகள் பல பேர் இதுக்கப்புறம் யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ முதல் படம் அப்படின்னு பேசும்போது விக்ரம் பிரபுவுக்கும் இருக்கட்டும், இப்ப சரவணனுக்கும் இருக்கட்டும், முதல் படம் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. இப்ப அடுத்ததா 2வது படம் அப்படின்னும் போது சென்டிமெண்டலா ஹவ் டு யூ ஃபீல் அண்ட் இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் எங்க 2 பேருக்குமே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அவருக்கு கும்கி, எனக்கு வந்து எங்கேயுமே போதும். சோ வந்து இப்ப படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ்க்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதுவா இருக்கு. ஓகே, நாங்க 2வது படம் எதிர்பார்த்தோம், அது மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னாங்க. சோ அது நாங்க அந்த விதத்துல அந்த எக்ஸ்பெக்டேஷனை நிவர்த்தி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போன் பண்ணாங்க. போன் பண்ணி நீங்க அந்த இதுல இருந்து இந்த எட்ஜுக்கு வந்திருக்கீங்க, அதுல எங்கேயுமே எப்போதும் பார்க்கும்போது ஒரு சின்னதா அப்படி கூட ஒண்ணு இல்லாம இருந்தது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூட்ல இருக்கு அப்படின்னாங்க. உண்மையில நாங்க அதுக்கு தான் ட்ரை பண்ணோம். வந்து அந்த படத்தோட சாயல் இதுல எதுவும் இருக்கக்கூடாது, அந்த படத்தோட டேரக்டரா இது பண்ணது அப்படின்னு சொல்லணும்னு நான் நினைச்சேன். அது சொல்றாங்க, எனக்கு ஹாப்பியா இருக்கு. நீங்க எவ்வளவுதான் வேரியேஷன் காட்டியிருந்தாலும் ஆனா ஒரு விஷயத்துல ஸ்லைட்டா வந்து நீங்க அதையும் ரீட்டைன் பண்ணிருக்கீங்கன்னா சொல்லுங்க, யுவர் மியூசிக் டைரக்டர் சத்யா. அது என்ன காரணம்? அது சத்யா கிட்ட கேட்டா பெட்டரா இருக்குமா, சரவணன் கிட்ட கேட்டா பெட்டரா இருக்குமா? என்ன கேட்க போறீங்களோ நீங்க கேள்வி சொல்லுங்க, பதில் நான் சொல்றது அவர் சொல்றதா. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்கான ரீசனா இந்த படத்துலயும் நீங்க அவரை தேர்ந்தெடுத்தது, இல்ல சக்சஸ்க்கான ஒரு ஃபார்முலால அவரும் உள்ள வந்தாரு? ஆக்சுவலி போன படம் நாங்க ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு கிடையாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்பதான் மீட் பண்ணோம். சோ அந்த படத்துல ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது, ரொம்ப ஈஸியா இருந்தது. எனக்கு மியூசிக் பத்தி எதுவும் தெரியாது, பட் ஆனா நான் கரெக்ஷன் சொல்லுவேன். தெரியாத ஒரு விஷயத்துல கரெக்ஷன் சொல்றதுங்கிறது வந்து அது எப்படி எடுத்துப்பாங்கன்னா, நானா இருந்தா அப்படி ஒரு மாதிரி தான் பாப்பேன். பட் நான் சத்யா சார்ட்ட சொல்லும் போது அதை ஈஸியா எடுத்துக்காரு, ஃப்ரெண்ட்லியா எடுத்துப்பாரு. நம்ம சொன்னதை ட்ரை பண்ணுவார்.
அப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம்லாம் சொல்ல நான் இப்பவும் அவர்கிட்ட நான் வந்து ஏதாவது சொன்னாலும் தயங்கி தான் சொல்லுவேன், ஒரு தயக்கத்தோட தான் சொல்லுவேன். பட் அவர் அதை ஈஸியா எடுத்துட்டு அதை ஒர்க் பண்ணி காமிப்பாரு. அது நல்லா இருந்ததுன்னா சார் நல்லா இருக்குமே, நான் இல்லன்னா சார் நல்லா இல்ல சார் அப்படின்னு நானும் சொல்லிடுவோம். சோ அந்த மாதிரியான எந்த டைம்னாலும் ஒரு ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லிரிக்ஸ் எல்லாமே நீங்களே எழுதிருக்கீங்க, அதுக்கு என்கரேஜிங் ஃபேக்டர் யாரு? அது ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து ஒரு சிச்சுவேஷன் சொன்னோடனே அவர் டியூன் போட ஆரம்பிப்பாரு. எனக்கு என்னன்னா ஒரு லிரிக்கோட அது இருந்ததுன்னா, சவுண்ட் இருந்ததுன்னா, ஒரு ஹம்மிங் இல்லாம ஒரு சவுண்டா இருந்தா ஈஸியா இருக்கும் ஜட்ஜ் பண்றதுக்காக நானா ஏதாவது எழுதுவேன். சோ அத அவரு பாடிக்காம பாரு. எனக்கே ஒரு லிரிக்கா இருந்தாதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கம்போஸ் பண்றதுக்கு. சோ அதனால அவர் பேப்பர் பென் கொடுத்துருவோம். வந்தோடனே சிச்சுவேஷன் சொல்லும் போதே பேப்பர் பென் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க அது என்ன ஐடியா கொஞ்சம் எழுதி கொடுங்க சார், அதுக்கப்புறம் அப்படி கம்போஸ் பண்ணலாங்க. உங்க வர்க்கிங் ஸ்டைல் சூப்பரா இருக்கு கேக்குறதுக்கு. இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ கணேஷ் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்காங்க. குட் ஈவினிங் கணேஷ். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். இவன் வேற மாதிரி டீம் கிட்ட யார் கிட்ட உங்களோட क्वेश्चन கேட்க போறீங்க? தம்பி விக்ரம் பிரபு கிட்ட பேசணும். வணக்கங்க, சொல்லுங்க. ஹலோ தம்பி. சொல்லுங்க சார். மல்லிகாவுக்கு சாக்லேட் கொடுத்தீங்களா? யாருங்க? மல்லிகா ஐஸ்கிரீமே கொடுத்தாச்சுங்க. அதுக்கு பிறகு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டீங்க. பார்த்தோம், நேற்றுதான் படம் பார்த்தோம், ஃபேமிலியோட பார்த்தோம். தேங்க்யூ. லாஸ்ட் ஒரு 15 நிமிஷமா எல்லாரையும் அந்த சீன்ல இருந்து அழுக்க விட்டுட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தாத்தா மாதிரி எப்ப நடிக்க போறீங்க? அவர் நடிச்சிட்டாரு, நான் என்ன மாதிரியே நடிச்சுட்டு போயிடுறேன். தாத்தா சாயல் நிறையவே இருக்குது. நன்றி நன்றி. அதோட அப்பா சாயல் நல்லா இருக்கு. நான் தஞ்சாவூர் தம்பி. ஓ அப்படிங்களா? ஆமா ஆமா தஞ்சாவூர். சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப வந்து அவரு அடுத்ததா ஜெனரேஷன்ஸும் கேட்டுட்டு இருக்காரு. அடுத்தது அந்த மாதிரி எப்போ இன்டென்ஸா நடிக்க போறான்னு கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ கணேஷ்னுடைய ரோல், உங்களுடைய ரோல் ஒரு சேலஞ்சிங்கான ரோல்னு சொல்லுவீங்களா? இப்போ வந்து போலீஸ் கேரக்டர் நிறைய பார்த்தாச்சு நம்ம, பட் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் நீங்க நினைச்சீங்க? டைரக்டருடைய இன்புட்ஸ் எங்க வந்தது? கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் சின்ன வயசுல ஒரு ஆம்பிஷன் இருந்தது, ஐபிஎஸ் எழுதி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறது. ஆனா சில ஃபேமிலி பிரஷர்ஸ்னால சில கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்காக பண்ண முடியல. பட் தெரியல, சினிமால ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பிளே பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ரியல் பண்ண முடியும், எவ்வளவு சின்சியர் பண்ண முடியும், அப்படிதான் என்னோட அப்ரோச். இந்த படத்துல வந்து சரவணன் சாரோட கம்ப்ளீட் இன்புட்ஸ் இருந்தது. ஏன்னா பாத்தீங்கன்னா அரவிந்தனோட கேரக்டர் வந்து இந்த கேஸ் சால்வ் பண்ணும்போது அவருக்கு சில க்ளூஸ் கிடைக்கும். எப்படி வந்து இன்டெலிஜென்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல அந்த லா மினிஸ்டர் கிட்ட இருந்து அந்த விஷயங்கள் வழியில கொண்டு வராரு, அதான் அப்படியே ஒரு ட்ராக் போகும். சோ அது வந்து சரவணன் சாரோட ஐடியா. அது வந்து எப்படி ஒரு போன் டேப் பண்ணி அங்க இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டா ஒரு செல்போன் மூலமா அதை ட்ராக் பண்ணுவாரு. அண்ட் கடைசியில அந்த வில்லனோட லொகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவார். அது கம்ப்ளீட் ஃபுல் அண்ட் ஃபுல் சரவணன் சாரோட ஐடியா. அண்ட் ஐ திங்க் இப்போ கிடைக்கிற ஃபீட்பேக் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஐ திங்க் ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் இஸ் வெரி வெரி த்ரில்லிங். சோ ஆடியன்ஸ் வந்து they are very very satisfied தியேட்டர்ல இந்த வழியில வரும்போது. So full credit to Saravanan sir தான். Definitely yes. And இத பத்தின feedback once again இம்ரான் சொல்ல போறாங்க. Next caller இம்ரான். Good evening. Good evening madam. Good evening. எங்க இருந்து கால் பண்றீங்க இம்ரான்? கோயம்புத்தூர். சூப்பர். யார் கிட்ட பேச போறீங்க ஈவன் வேற மாதிரி டீம்ல? நான் ஃபர்ஸ்ட் விக்ரம் பிரபு சார் கிட்ட பேசலாம். வணக்கம் இம்ரான், சொல்லுங்க. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, நீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் படத்துக்கும் செகண்ட் படத்துக்கும் ரொம்ப நல்ல சேஞ்சஸ் இருக்கு. தேங்க்யூ சார். நல்ல டெவலப்மெண்ட் நீங்க ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. தென் பெஸ்ட் ஆஃப் லக். அது டைரக்டர் சைடு தான். ஹலோ ஹலோ ரவணன் சார். சார் வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா சார். படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. நைட் ஷோ தான் பார்த்தேன். எந்த நைட் ஷோ போனாலும் தூங்கிடுவேன். உங்க படத்துக்கு நான் தூங்கவே இல்லை. ஓகே. லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்படியே நல்லபடியா தான் முடியும் தெரிஞ்சது. ஆனா ஸ்கிரீன் பிளே பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணி உட்கார வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தென் கணேஷ் சார். ஹலோ நண்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நண்பா, சொல்லுங்க. சூப்பரா ப்ளே பண்ணிட்டீங்க நீங்க உங்களோட ரோல. தேங்க்யூ வெரி மச். டீசெண்டா ஜென்யூனா பக்காவா இருந்துச்சு. யாரும் எதுவும் கமெண்ட் பண்ணாத, தப்பான கமெண்ட் கொடுக்காத மாதிரி. ரைட். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ. அடுத்த ஜெபா கன்னியாகுமரியில இருந்து. குட் ஈவினிங் ஜெபா. குட் ஈவினிங் மேம். யார் கிட்ட கேள்விகள் கேட்க போறீங்க? நான் இந்த விக்ரம் பிரபு கதை பேசணும். கேளுங்க. சொல்லுங்க ஜெபா. சார் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். சார் உங்களோட கும்கி படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ.
நீங்க வந்து 150 daysக்கு அப்புறம் கன்னியாகுமரி ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண வந்திருந்தீங்க. அதே மாதிரி இந்த பிலிமுக்கு நீங்க இங்க வரணும், சரியா? ஓகே ஓகேங்க. 150 daysக்கு மேலதான் இங்க வரும். கண்டிப்பா நீங்க இங்க வரீங்க, வந்து ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றீங்க. சரிங்க, நிச்சயம். ஓகே சார், நல்ல படம் பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க படம் எல்லாம், சூப்பரா பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. அன்பு கட்டளையே இட்டுட்டாங்க அவங்க. சோ இந்த மாதிரி ஃபேன் ஃபாலோயிங் இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? இதுக்கப்புறம் டீல் பண்ண போறது எப்படி? இல்ல எப்படி டீல் பண்றதுன்னா எப்படிதான் டீல் பண்ண போறேன். கிரேசியஸ்ட் ஃபேன் இது வரைக்கும் எதான பண்ணிருக்காங்களா? ஃபோன் கால்ஸ் இல்ல லெட்டர்ஸ் டிஃபரெண்டா நீங்க இன்னும் மைண்ட்ல இருக்க மாதிரி? இவங்க சொல்றது ஏராளமா இருக்கு. இல்ல இல்ல நேத்து கூட லைவ் ஷோ போயிருந்தோம். போன் பண்ணி பொண்ணுங்க போன் பண்ணாவே நேத்திக்கு லைவ் ஷோல இருந்தோம். பொண்ணுங்க போன் பண்ணி ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் நானே கேள்விப்பட்டேன். அவங்க வந்து நீங்க வந்து ஐ லவ் யூ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து எடுத்தோன்னே ஐ லவ் யூ அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் தான் சொல்ல முடியும். வெரி ஸ்வீட். இப்ப அடுத்த காலரும் லைன்ல வந்தாச்சு. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. குட் ஈவினிங். வணக்கம் மேடம். வணக்கம், யார்கிட்ட பேச போறீங்க? அவரு சரவணன் சார் பேசணும். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க, வாழ்த்துக்கள். உங்களுடைய 2வது படம் அருமையா வச்சு இறங்கிருச்சு, நான் பார்த்தேன். அதோடைய கடைசி சீன் வந்து ரொம்ப சீட்டோட நுணுக்கி விளையாண்டுட்டீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்துச்சு. சாரோடைய நடிப்பு, அவரு விக்ரம் பிரபு சார் நடிப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு, இயல்பா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். அப்புறம் என்ன சொல்றது, அவரு போலீஸா நடிச்சாரு இல்லைங்களா, அவரு கெட்டப்ப அது கமலஹாசன் படத்துல இருந்து அதே கெட்டப்ப அதே அப்படியே அருமையா இருந்துச்சுங்க, ரொம்ப இஷ்டமா இருந்துச்சு. அவரு விக்ரம் பிரபு சாரோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாத்துக்கும் உங்க டீம் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்க வளரணும், அடுத்த படம் மென்மேலும் நிறைய வெற்றியை நீங்க கொடுக்கணும். அந்த வாழ்த்துக்கள் நான் வந்து எங்க ஃபேமிலி சார்பா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்புறம் அம்மா உங்களோட ஒரு வார்த்தை பேசணுங்க, நீங்க பேசிடலாங்களா? ஒரே நிமிஷம். சொல்லுங்க சொல்லுங்க முத்து சார். வணக்கங்க, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்து சொன்னாங்க. பையன் பாத்துட்டு இருந்தாங்க படிப்பு படம், நான் இன்னும் பாக்கலீங்க. போய் பாருங்கம்மா. கண்டிப்பா நீங்க இன்னும் மேல மேல வளர்ந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் நானு. நன்றி நன்றிமா. நான் சந்தியாவோட அத்தை தான் சிட்டி பேசுறேங்க, ஈரோடு. உங்க மனைவியோட உங்க சின்ன அத்தை தான் நானு. ஓ அப்படிங்களா, சரிங்க. ஆமாங்க, ஈரோட்டுல இருந்து பேசுறேங்க. என் குடும்பத்து சார்பா எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றேன் உங்களுக்கு. இல்ல நீங்க மேலும் மேலும் வரணும்னு ஆண்டவன் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. நான் அவருடைய தாத்தாவுடைய ரசிகை, நான் குழந்தையில இருந்து அவருடைய கையால் நான் காசு வாங்கியிருக்கேன் தாத்தா கிட்ட. ஆமா, ஆனமணியில வேட்டக்காரன் புத்தூர் வருவாரு, அப்ப நாங்க ஆனமணியில இருந்தா. ஆமா சரிங்க சரி. ஆமா, அப்ப நான் குழந்தையா இருக்கும்போது அவர் கையால் நான் காசு வாங்கிட்டேன் தாத்தா கையால. அப்படிங்களா, சரிங்க. அவங்க அவர்கிட்ட நான் வாழ்த்து வாங்கியிருக்கேன். சூப்பர்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. என்டையர் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கறது இப்போ ஒரு நட்சல்ல சொல்லிருக்காங்க. எவ்வளவு ஜெனரேஷன்ஸா ரசிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இந்த படத்தை கொடுக்கணும்ன்ற முதலே ஐடியா இருந்ததா, இல்ல ஆன் த கோல நீங்க எப்பயுமே எல்லா படங்களுமே இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது? அது இப்ப அப்படி சொல்ல முடியாது. அப்ப என்ன தோணுதோ, இந்த படம் அந்த படம் முடிக்கும் போது மேக்சிமம் நான் வந்து எல்லாரும் பாக்கணும் ஒரு படங்கிறது, அந்த மாதிரி தான், அதுக்கு தான் ட்ரை பண்றேன். இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா கூட அது ஃபேமிலியோட பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா அதை நான் யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு படங்கும் போது இன்னைக்கு வந்து வெறும் ஸ்கிரீன்ல மட்டும் பார்க்கல. ஏன்னா அந்த படம் எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்துருது, எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்கோம், டிவியில ஓடுது. டிவியில ஓடும்போது அங்க பார்க்கும்போது கூட நமக்கு ஒரு இதை தப்பா தோணிடக்கூடாது. ஸோ அதனால எவ்வளவு டீசெண்டா எடுக்க முடியுமோ அவ்வளவு டீசெண்டா சொல்லணுங்கிறதா என்னோட விருப்பம். வண்டர்ஃபுல். அதனாலதான் எல்லா படங்களுமே உங்களோட வந்து ஃபேமிலியோட போய் தியேட்டர்ஸ்ல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரசிகர்களும் கால் பண்ணி. இப்ப அடுத்ததா ஒரு காலர் செல்வ சூர்யா. குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். இவன் வேற மாதிரி டீம்ல நீங்க யார்கிட்ட பேச போறீங்க செல்வா? வெங்கட் பிரபு சார். விக்ரம் பிரபு சார் பதட்டத்துல நெக்ஸ்ட் வீக் வருவார் நினைக்கிறேன். உங்களதான் சொல்லிருக்காங்க. நீங்க இப்ப யார்கிட்ட பேச போறீங்க? இப்ப விக்ரம் பிரபு இருக்காங்க, கணேஷ் வெங்கடாமன் சார் இருக்காங்க, யாரோட பேசணும்? இல்ல விக்ரம் பிரபு சார் தான் பேசணும்.
அடம் பிடிக்கிறாரு. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார். சார் இப்ப படம் எடுத்துருக்கீங்களா ஈவன் வேற மாதிரி படம் சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூங்க சார். நான் உங்க ஃபேன் தான். நன்றிங்க. செல்வா ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்து படம் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது எந்த பிட் நீங்க ரொம்ப ரசிச்சீங்க அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் சத்யா சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு விஷயம் சேலஞ்சிங்கா இருந்தது சொல்லுங்க சார். அப்படி ஒண்ணுமே தோணல இல்ல சார். நண்பனை விட்டு கொடுத்து பேசக்கூடாதுன்ற ஒரு முடிவோட வந்திருக்கீங்களா? அப்படி ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு அதாவது அவர் இருக்கும் போதே ஜாலியா இருக்கும், ஈஸியா இருக்கும். என்ன சொல்லலாம், அங்க மட்டும்தான் ஒரு டைம் ஜாஸ்தி போனாவே தெரியாது. இப்போ போனோம் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு தோணும் வெளியில வரும்போது. சோ அந்த மாதிரி மேக்ஸிமம் ரொம்ப நேரம் கண்ணு முடிஞ்சு சார். நான் தான் வரேன் 10 o'clock எங்க இருந்தாலும் போயிடுவோம். ஸ்டுடியோக்கு வந்தா டைமே காமிக்க மாட்டோம். எங்கேயுமே டைமிங் இருக்காது, வாட்ச் எதுவுமே இருக்காது. ரீல் பார்த்தா நைட் 1 மணி 2 மணி இருக்கும். அவர் கண்ணு கொஞ்சம் அப்பதான் ரெட்டிஷ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாரோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்ட்டு. எப்படி இசை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும், அதே மாதிரி ஆக்ஷன் பிளாக்ஸ். இந்த படத்துல ஆக்ஷன் ஸ்டன்ட்ஸ் பத்தியும் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பத்தியும் ரொம்பவே பேசப்படுது. இதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னு சொல்றீங்க? டைரக்டர் சாரும் ஸ்டண்ட் மாஸ்டர் ராஜசேகர் மாஸ்டரும் அடிச்சுக்கிட்டது நீங்களும் வில்லனும் தானே? ஆமா, அவங்களோட கன்செப்ஷன்ல நாங்க அடிச்சுக்கிட்டோம். பட் இந்த அளவுக்கு ரா எடுத்து செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கதைக்கு ஏத்த மாதிரி இருக்கணுங்கிறது தான். டைரக்டர் சொன்னாரு, மாஸ்டர் செஞ்சாரு, பிளான் பண்ணாரு, நாங்க செஞ்சோம். அவங்களுக்கு தான் ஃபுல் கிரெடிட். ஓகே, எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க விக்ரம் பிரபு அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவீங்க? இல்ல அதான் இப்ப வந்து இந்த விஷயத்த பண்ணணும்ட்டு அதுக்கு வந்து செகண்ட் தாட் இருக்காது, அது உடனே பண்ணுவார். அதான் நான் முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூல சொன்னேன். இல்ல எல்லாமே ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் பண்ணும்போது நாங்க அந்த தண்ணி அந்த ரெயின் எஃபெக்ட் அந்த ஃபீல் கொடுத்துருப்போம். சோ நாங்க அந்த தண்ணி எல்லாம் ஷார்ட் சொல்லிட்டு அந்த இதுக்கு போகும்போது நாங்க ஜம்ப் பண்ணி போயிடுவோம் அப்படி தண்ணியை. ஆனா அவங்க அந்த தண்ணியில விழுந்து புரண்டு எந்திரிப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும்போது அதுக்கு இப்ப அதெல்லாம் பண்ணும்போது ஒரு சின்னதா யோசிப்பான், அது கூட இருக்காது. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் சாங்ல வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு அது மழை பெஞ்சி ரோட்ல ஒதுங்கி இருக்கிற ஒரு தண்ணி அப்படியே தேங்கி இருக்காது, எங்கெங்கயோ அடிச்சு வந்திருக்கும். காலையில அந்த ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்ல அந்த ஷாட் கிடையாது. அங்க போய் பார்க்கும்போது நல்லா இருக்கு அந்த கிளைமேட். சோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஷாட் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவர் பைக்ல வராரு. இப்ப ஆப்போசிட்ல ஒரு கார் போனா நல்லா இருக்கும், சோ இப்படி தண்ணி அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு கேமரா எல்லாம் வச்சாச்சு. ஓகே, இப்ப அவரு வந்தோடனே ஃபுல் தண்ணி அவர் மேல அப்படி அடிச்சது. அதுக்கப்புறம் தான் அந்த ஷாட் எடுக்கும் போது தான் அந்த தண்ணி அடிக்கும் போது தான் ரியலைஸ். நானே அதுக்கு முன்னாடி யோசிக்கல, ஐயோ இது மழை பெஞ்சு எங்கெங்கயோ வந்து தேங்கி இருக்கிற ஒரு தண்ணி. சோ அந்த தண்ணி வந்து மூஞ்சில அடிக்குதுங்கும் போது நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு யோசிப்போம். ஆனா அவர் சொன்னோன்னே அவர் எதுவுமே அது சொல்லாம அது ஒரு எக்ஸாம்பிள், நிறைய எல்லாமே படம் ஃபுல்லாவே அப்படிதான். நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படி பண்ணாரு. சோ அது வண்டர்ஃபுல், சூப்பர். சோ இத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்ப அடுத்த காலர் லைனுக்கு வந்தாச்சு. நந்தீஷ், குட் ஈவினிங். குட் ஈவினிங் நந்தீஷ். ஆல்ரைட், அவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்களோ அது நானே கேட்டுறேன். இப்ப அடுத்ததா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பத்தி பேசியாச்சு. மேஜரா ரொமான்ஸ் அப்படிங்கறது விக்ரம் பிரபுக்கும் இந்த ரொமான்ஸ் சீன்ஸ்க்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்தையும் நல்லா ரொமான்ஸ் பண்ணாரு. உங்களோட ஃபர்ஸ்ட் படத்தையும் ரொமான்ஸ் காட்சிகள் ரொம்ப ரசிக்க முடியாது. இந்த படத்துல ரொமான்ஸ் காட்சிகள் மேஜர் பிளாக் ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப டெலிகேட்டான ஸ்வீட் லவ். எதுக்காக இப்படி காட்சி அடிக்க ஒரு ஐடியா உங்களுக்கு? அது கியூட்டா பாக்கணும், அவ்வளவுதான். ஒரு என்ன சொல்லலாம், அது ஒரு நான் சொல்லும் போது எல்லாருமே அதை கியூட்டா தான் பார்த்தாங்க. சோ அதனால அந்த ஒரு விஷயத்த அது கியூட்டா தான் இருக்கு, அதனால அது அப்படின்ட்டு அந்த அவங்களோட மீட்டிங் பாயிண்ட் அந்த அப்படி இருக்கும். பட் பாத்தீங்கன்னா வந்து என்னோட லவ் சீன்ஸ் கூட அது எப்பயுமே வந்து ஹீரோ ஹீரோயின்னா கூட கொஞ்சம் அப்படி எல்லாம் இருக்காது, கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அது அப்படிதான் நான் பாத்துப்பேன். நான் சீன் யோசிக்கும் போதே அப்படிதான் இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டாங்க தொட்டுக்கிட்டாங்கன்னு கூட இருக்காது சாங்ல. அது சீன்ல கூட பாத்தீங்கன்னா அவர் அங்க நின்னு பேசுவாரு, அவங்க அங்க இருந்து பேசுவாங்க, அவ்வளவுதான். அதுவே போதும் லவ்ங்கிற மாதிரி. அது ஒரு கான்ஷியஸான ஒரு கண்டிஷன் நீங்களே உங்களுக்கு நான் சொன்னேன்ல, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரும்போது அவங்க வந்து அந்த லவ் சீனை வந்து அதுல இருக்கிற ஒரு விஷயத்தை தான் ரசிக்கணுமே தவிர அவங்களுக்குள்ள வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். சோ வந்து அதுக்குதான் இப்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் உள்ள வர்றாங்க. நாங்க சொல்லும் போது ஃபேமிலியோட போய் பார்த்தோம்னு சொல்றாங்க. சோ there you have seriously வந்து அந்த சக்சஸ் நிலைநாட்டிருக்கீங்க அந்த ஒரு ஏரியால. சோ அடுத்ததா நம்ம காலர் லைன்ல இருக்காங்க. குட் ஈவினிங் யுவராஜ். குட் ஈவினிங் யுவராஜ். ஓகே, அடுத்ததா ஒரு காலரும் இருக்காங்க லைன்ல. ஆனந்த், குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். யார்கிட்ட பேச போறீங்க? ஈவன் வேற மாதிரி டீம்ல
விக்ரம் பிரபு. ஹலோ சார், படம் இப்பதான் பாட்டு வந்தேன். சொல்லுங்க சார். இப்பதான் படம் பாட்டு வந்தேன், படம் நல்லா இருக்கு. தேங்க்யூ, நன்றி. இதுல கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூங்க. குட் ஸ்டோரி. இப்பதான் காலேஜ் கட்டடிச்சு படம் பாட்டு வந்தேன். நல்லது. சரி, சரவணன் சார். சொல்லுங்க சார், எங்கேயும் எப்போதும் இந்த படம் எல்லாம் 2 படமே ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருக்கு. ஓகே, தேங்க்யூங்க. நல்லா மறுபடியும் இதே மாதிரி ஒரு கூட்டணி அமையணுங்க சார். கண்டிப்பாங்க. எந்த ஒரு விஷயம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு இந்த படத்துல உங்களை? எந்த ஒரு விஷயம் ரொம்ப ரசிச்சு பாத்தீங்க இந்த படத்துல? ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட லவ் சொல்றது, அப்புறம் வில்லன் வந்து வண்டியில இருக்கிறதாருங்களா, ஹீரோட வண்டியில. 2 சீன் நல்லா இருந்ததுங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப எல்லாரும் சொல்லும்போது ஃபேமிலியோட போய் படம் பார்த்தாலும் ஹைலைட்டான ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து சரவணன் சாரனுடைய படம் அப்படின்னா அந்த ரொமான்ஸ் கோஷன்ட் அப்படிங்கறது மிஸ் ஆகிறதே இல்ல, ரசிக்கும்படியாவும் இருக்கும். ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ரொமான்டிக் ஃபிலிம், ஒரு லவ் ஃபிலிம் ஏன் பண்ணக்கூடாது? சொல்ல முடியாது, மேபி அது நடக்கலாம். அது எப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து சாருக்கு இன்ஸ்பிரேஷன் வேணும் இல்லையா? இதுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? அப்படி இல்ல, இன்ஸ்பிரேஷன்ங்கிறது சும்மா ஒண்ணு இருந்தா போதும், சும்மா ஒரு அவ்வளவுதான். இப்ப இந்த ஸ்கிரிப்ட் கூட பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் சும்மா ஒரே ஒரு சின்ன ஒண்ணு நடந்த விஷயம். அதை நிறைய பேர் பார்த்து கிராஸ் பண்ணி போயாச்சு. நமக்கு எப்பயோ ஒண்ணு எல்லாருக்குமே அன்னைக்கு அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஐயோன்னு இருந்தது இல்லையா அந்த விஷயம். சோ அந்த விஷயம் அது மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். சோ சரவணன் படங்கள் எல்லாமே வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸோ இல்ல சோஷியலா நடந்துட்டு இருக்க டே டு டே லைஃப்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து இப்ப எங்கேயும் எப்போதுன்னா ஒரு நடந்த ஒரு கதையோட ஒட்டி இருந்த மாதிரி இந்த படமும் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ், ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படம் எடுத்தா ரொம்ப பிரீச்சியாவோ இல்ல கண்டிப்பா நம்ம கருத்து சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிராண்ட் கிரியேட் ஆயிடும், நீங்க ஃபீல் பண்ணீங்களா? அதை பத்தி யோசிச்சேன். பட் அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நாங்க ஸ்கிரிப்ட படிச்சுட்டு அதை பத்தி பேசும்போது இது வந்து நம்ம ஏதோ சொல்லித்தர மாதிரியே இருக்கக்கூடாது. யார் இருந்தாலும் இந்த கேரக்டரை பார்க்கும்போது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரியே இருக்கணும். அதுல எந்த கேரக்டர் எடுத்தீங்கன்னாலும் இயல்பா என்ன செய்வாங்களோ எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ ப்ரீச் பண்றதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நோ. ஸோ அதை தாண்டி எப்படி நாங்க அதை எடுத்துட்டு போயிருக்கோமோ அதுதான். கேரக்டர் எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா இது செய்யணும் அதை செய்யணும்னு சொல்ல நான் அப்படி செஞ்சேன், ஏன்னா எனக்கு அப்படி கரெக்டா தோணுச்சு. அது நீ தப்புன்னு சொல்றியோ ரைட்டுன்னு சொல்றியோ எனக்கு இல்ல, எனக்கு கரெக்டா இருக்கு. சோ அப்படி வந்து எல்லாமே வந்து ஒரு விஷயத்த வந்து பெருசா ஆகுறதுக்கு முன்னாடி சின்னதா இருக்க போதே நம்ம எல்லாம் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா அவ்வளவு பெரிய ஒரு ஈவில சந்திக்க வேண்டாம். குவெஸ்டின் நான் பெருசா கேட்டேன், இருந்தாலும் விக்ரம் பிரபு 4 வார்த்தைகளை முடிச்சிட்டாரு. ரொம்ப ஷை டைப்பா விக்ரம் பிரபு? அப்படிங்களா? காலேஜ்ல எப்படி விக்ரம் பிரபுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருந்ததா? கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பின்னாடி இந்த படத்துல வந்த மாதிரி துரத்திட்டு வந்திருக்காங்களா? அப்ராட்ல படிச்சேன், லோ மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இது எனக்கு ஐ லைக் டு ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட். ஸோ அப்போ வந்து காலேஜ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. தியேட்டர் குரூப், அதுவும் தியேட்டர்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப லிவ் லைஃப் லார்ஜ் ஆட்டம், எல்லாமே இது வெரி ஓப்பன் மைண்டட், ஓப்பன் ஹார்ட். ஸோ அதனால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எக்ஸ்பிளைன்ஸ் a lot. சூப்பர். சோ இது வரைக்கும் உங்க கூடவே இருந்து உங்களோட கிரிட்டிக் லெவல்ல அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஆக்டிங் யாரான சொல்லிருக்காங்கன்னா அது யாரு? என்டையர் ஃபேமிலி இருக்காங்க. அவங்க தாத்தாவை பார்த்திருக்காங்க, அப்பாவை பார்த்திருக்காங்க. ஸோ எங்கேயாவது ஏதாவது தப்பு செஞ்சேன்னா வாங்கிடுவாங்க நல்லா. ஆமா. ஸோ அதனால நான் வந்து ஆடியன்ஸை பத்தி யோசிச்சேன்னா ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் வருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் அண்ட் கிரிட்டிக் பண்றது கிழிச்சு எடுத்துருவாங்க. ஸோ அதனால அந்த ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்திருக்காங்க, தாத்தா அப்பா இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம எங்க அதோட மேல போறோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன செய்ய முடியும், என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் அவங்க நிறைய பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, எது இருந்தாலும் சொல்லிடுவாங்க, டப்புன்னு பிளண்டா இருப்பாங்க. ஸோ அந்த பிளண்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது பிளண்டா இருக்க போது தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் போய் குத்தம், சரி ஓகே இதெல்லாம் கரெக்டா பாத்துக்கணும். பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்ப அடுத்த காலர் லைன்ல வந்தாச்சு. குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொல்லுங்க, யார்கிட்ட கேள்விகள் கேட்க போறீங்க? இவன் கௌஷிக் பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க சார். டைரக்டர் சார் இருக்காரு, அவர்கிட்ட பேச. சொல்லுங்க கௌஷிக்.
ஹலோ சார். சார் நான் கௌஷிக் பேசுறேன் சார், கோயம்புத்தூர்ல இருந்து. படம் பார்த்தேன் சார். சொல்லுங்க கௌஷிக். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார் படம். தேங்க்யூ. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த லவ் ட்ராக் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது சார். லவ்ல சாங் வந்து இப்போ ஐபாட்ல இட்ஸ் ஆன் லூப் சார். திருப்பி 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 கேட்டுட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. வெரி வெரி குட் சார். தேங்க்யூ கௌஷிக். சோ எந்த ஒரு விஷயம் உங்க லைஃப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த படத்துல? சாரி, எந்த ஒரு விஷயம் உங்க ரியல் லைஃப்ல நடந்த மாதிரி நம்ம லைஃப்ல நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இந்த படத்துல? யோசிக்கிற மாதிரினா அது வந்து ஹைகோர்ட்ல நடந்தது பார்த்து எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும்ல, ஒரு ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும்ல. ஆனா வந்து யாருமே அது திருப்பி பண்ணணும் அது ட்ரையே பண்ணல. பண்ணா எப்படி இருக்கும், நம்மளே பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க முடிஞ்சது ஸ்கிரீன்ல. சூப்பர். ரியல் லைஃப் ஓட்டி ரொம்ப அழகா மேட்ச் பண்ணிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். அண்ட் சரவணன் சார், இதை தாண்டி நீங்க கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிருக்கீங்க, ஒரு நாட்ச் ஹையர் எடுத்துட்டு போயிருக்கீங்க எங்கேயும் எப்போதும். இதுக்கு அடுத்துதான் நீங்க எதுல வென்ச்சர் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த இடத்தை எப்படி நிரப்புவீங்க? தெரியல. அது வந்து அடுத்து யார் கூட பண்ண போறோம் எப்படி அப்படிங்கறத பொறுத்தா இருக்கு. அப்புறம் எனக்கு வந்து இதுதான் இத மீறி இது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் வச்சு கூடாதுங்கிறதா என்னோடது. அதனாலதான் நான் சொன்னேன் எங்கேயும் எப்போதும் முடிச்சு இந்த படத்தோட பிகினிங்ல கூட சொன்னேன் இது வந்து எங்கேயும் எப்போதும் மாதிரி இருக்காது, ஈவன் வேற மாதிரி இது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் இது வந்து எங்கேயும் எப்போதும் மாதிரியும் ஈவன் வேற மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்கும். அது என்னவான்னு தெரியல. சோ சத்யா கிட்ட கேள்விகள் கேட்கும் போது இப்போ சரவணன் பத்தி எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், ஆனா கண்டிப்பா இதனால வந்து இவர் ஒரு வேற ஒரு லெவலுக்கு போயிட்டு இருக்காரு இன்னைக்கு அப்படின்னா என்ன ஒரு விஷயம்? சரவணன் சார்கிட்ட வந்து இப்ப என்கிட்ட ஒர்க் பண்ணும்போது சாங் என்ன வேணும்ன்றத வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு இந்த லைன் சொல்லிடுவாரு. இதான் மூடு, இப்படிதான் இருக்கும், பேக் ட்ராப்ஸ் இந்த மாதிரி ஏரியா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. கம்போஸ் பண்ணும்போதே சில இதெல்லாம் சொல்லிடுவார், சார் இந்த மாதிரி வேணாமே அப்படி. அப்ப அவர் ஒரு மைண்ட்ல கரெக்டா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கிராஃப் மீறாம ரொம்ப ஓவரா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண முடியாது, ரொம்ப கம்மியாவும் இருக்க முடியாது. சோ அந்த சாங்குக்கு என்ன வேணுமோ அதுக்குள்ள நம்மளோட இதை காமிக்கணும், ஸ்பெஷாலிட்டி காமிக்கணும். சோ அவர் ரொம்ப கிளியரா சொல்றதுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சாங் பண்ணும்போதே. சோ அவரோட இது என்னன்னா என்ன வேணும்ன்றது கரெக்டா சொல்லிடுறாரு, எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. சூப்பர், வண்டர்ஃபுல். சோ உங்களுக்கு ஒர்க்கிங் டுகெதர் எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னும் போது ஒரு விஷயம் வந்து நம்ம நோட் பண்ண, ஃபர்ஸ்ட் படம் ரெண்டாவது படம் வந்தாலே கம்பேரிசன் அப்படிங்கறது தடுக்க முடியாதது. அண்ட் உங்களுக்கு சென்டிமெண்ட் அப்படின்னும் போது இப்போ ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னும் போது ஒரு டிராவல்ல காமிக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு சென்டிமெண்டா சரவணனுக்கு? கோவிந்தா கோவிந்தா பாட்டிலையும் வந்து ஹீரோயின் இறங்குறாங்க, இந்த படத்தையும் வந்து ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் வந்து அவங்க வந்து ஒரு டிராவல்ல இருந்துட்டு இருக்காங்க. இது யதார்த்தமா அமைஞ்சதா இல்ல ஒரு கான்சியஸ் எஃபர்ட்? இல்ல அப்படி ஒண்ணும் கிடையாது. ஏன்னா சிட்டி நீங்க அப்படின்னு வந்துட்டீங்கன்னாவே ஒரு ஆட்டோங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம், டிராபிக்ங்கிறது காமனான ஒரு விஷயம். சென்னை சிட்டிக்குள்ள ஒண்ணு நடக்குதுன்னா அதை நீங்க தவிர்க்கவே முடியாது. சோ இப்ப சென்னை சிட்டில ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்று ஒரு ஹீரோவை பார்க்கும், அவன் மிஸ் ஆக போறான்னா அவனை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அந்த விஷுவல் வந்தே ஆகும். அது கதைக்கு தேவைப்பட்டதுனால மட்டும்தானே தவிர சென்டிமெண்டும் கிடையாது. இல்ல ஏன்னா யோசிச்சேன் அதே மாதிரி இருக்குமா போறது ஆட்டோ இல்ல, இந்த கதைக்கும் அது தேவைப்படுது, இந்த கதைக்கு தேவைப்பட்டதுனால அதை வச்சோம். சோ அடுத்த கதைக்கு பண்ணும்போது இப்படி ஒண்ணு தேவைப்பட்டதுன்னா இதுவே வைப்பேன். சோ தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இப்ப இங்க வரும்போது சிட்டில இருக்கும்போது இதே டிராபிக் தான், இதே ஆட்டோ தான், இதே மாதிரி தான் போய் ஆகணும். சோ அது கதைக்கு தேவைப்படுது. ஓகே, டிமாண்டட் பை தி ஸ்கிரிப்ட். இப்ப அடுத்ததா வந்து கௌஷிக் சேனல்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. குட் ஈவினிங் கௌஷிக். குட் ஈவினிங், சொல்லுங்க. குட் ஈவினிங், யார்கிட்ட பேச போறீங்க? டைரக்டர் சார் இருக்காரா? இருக்காங்க. ஹலோ டைரக்டர் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் நான் இங்க வெஸ்ட் மாம்பலம்ல இருந்து பேசுறேன். நான் படம் பார்த்தேன். ஓகே, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். எனக்கு மெயினா அந்த ஹீரோ வில்லன் ரெண்டு பேரோட சாய்ஸும் நல்லா இருக்குன்னு பட்டது. ரொம்ப அவங்களோட அந்த அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஃபைட் நல்லா இருந்தது சார். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வில்லன், டஃப்பான ஒரு வில்லன் பார்த்த மாதிரி இருந்தது சார். தேங்க்யூ. ஓகே சார். அண்ட் ஸ்டன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார். உண்மையிலேயே ரொம்ப புதுசா இருந்தது அவங்க ஃபைட் இதெல்லாம். ஆமா, அதுக்கு மெயின் ராய்ஷர் மாஸ்டர் தான், ரொம்ப நல்லா. ஓகே சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட் எல்லாம் எங்களுக்கு பார்க்க புதுசா இருந்தது, இந்த மாதிரி ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் இந்த மாதிரி. தேங்க்யூங்க. நீங்க உங்களோட கருத்தை நிறைய பேர் சொல்றாங்க. தேங்க்யூ. சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்க கால் பண்ணதுக்கு. ஹேவ் a good evening. அண்ட் இந்த மாதிரி படத்தை பத்தி ரிவ்யூஸ் சொல்லும் போதோ இல்ல ஃபீட்பேக் சொல்லும் போதோ நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க? சப்போஸ் அந்த நெகட்டிவ் சைட் சொல்றாங்க அப்படின்னா எப்படி எடுத்துப்பீங்க? நான் அதை வந்து நானும் அனலைஸ் பண்ணுவேன். இப்போ அவங்க இது சொல்றாங்களே இது நிஜமாவா இருந்தா அதை நான் ஃபர்தரா அதை கரெக்ட் பண்ணிப்பேன். அது வந்து எனக்கு என்னன்னா
உண்மையான கரெக்டான ரிவ்யூ சொல்லணும். அது வேணும். அது வந்து நம்ம வந்து நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒண்ணு பண்ணுவோம். அதுல ஏதாவது இருக்கலாம் முழுக்க. இன்னொன்னு லாஜிக்ங்கிறது வந்து நம்ம ரியல் லைஃப்லயே லாஜிக்க மீறுவோம். ஒரு லாஜிக் இருக்கும், நமக்கு தெரியும். லாஜிக்ங்கிறது ரியல் லைஃப்லயே மீறுவோம். அது ஸ்கிரிப்ட்ல மீறாம இருக்காது, அது கண்டிப்பா மீறும். இன்னொன்னு சினிமாங்கும் போது நிறைய இடத்துல லாஜிக்க மீறினா மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வரும். சோ நாங்க வந்து சில இடங்கள்ல எல்லாம் தெரிஞ்ச லாஜிக் மீறுவோம். அதை வந்து நீங்க இங்க கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு நினைப்போம். சில நேரங்கள்ல அது வந்து தெரியும், அவ்வளவுதான். இல்லன்னா ஃபுல்லா லாஜிக்கோட ஒரு படம் பண்ணணும்னா ஒரு கதையை சொல்றதுக்கு கிட்டத்தட்ட நீங்க ஒரு வாரம் தியேட்டர்ல இருக்க வேண்டியிருக்கும். ஒரு கதையை சொல்லணும்னா கண்டினியூஸா ஒரு வாரம் நீங்க தியேட்டர்ல இருக்க வேண்டியிருக்கும். அப்ப நாங்க வந்து அதை கொஞ்சம் சுருக்கி அதை ஒரு டைம்குள்ள சொல்லும் போது சில இடங்கள்ல வந்து இந்த இடத்துல லாஜிக் மீறுது, ஆனா கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணலாம், அதை சுருக்கி சொல்லிடுவோம். பரவாயில்ல, இது வராத மாதிரி ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் பண்றதுதான். சோ அதனால ஆனா நமக்கு தெரியாத ஒரு விஷயம், இதை இப்படி அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு திருப்பி ரீகலெக்ட் பண்றதுலாம். சோ உண்மையால விமர்சனங்களை நான் வந்து ஏத்துப்பேன். ஆல்ரைட், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் தட்டும். இப்ப அடுத்ததா ஒரு காலர் நேதாஜி கால் பண்ணிருக்காங்க. குட் ஈவினிங். ஹலோ மேம், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். யார்கிட்ட பேச போறீங்க? விக்ரம் பிரபு கிட்ட பேசுறேன். இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நீங்க? நாங்க ஸ்கூல்ல இருந்து நேதாஜி பேசுறேங்க. சொல்லுங்க சார். சார் படம் பார்த்துட்டு வந்தேங்க. ரொம்ப மாசா இருந்ததுங்க சார். கும்கிக்கு இதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. தேங்க்யூங்க. அது எப்படிங்க சார் உங்களால மாத்திக்க முடிஞ்சது? உங்களால கும்கில வந்து லவ் கான்செப்ட் இதுல எப்படிங்க சார் வந்து இது எப்படி மாத்திக்க முடிஞ்சது உங்களால? ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி மாற வேண்டியதுதானுங்க. சோ அதுதான் டைரக்டரோட உதவியால முடிஞ்சிச்சு. ரொம்ப கியூட்டா இருந்தீங்க சார். தேங்க்யூ சார். அதோட போலீஸ் அவரு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ சோ மச். ரொம்ப பிடிச்சிருந்தது சார் எங்க படம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அகைன் டைரக்டர் பேசுறாங்க. சூப்பர். இப்ப ஐ திங்க் தட் நேம் இஸ் கோயிங் டு ஃபாலோ யூ. உங்க எல்லாரும் இப்ப போலீஸ் அப்படினா சொல்றாங்க. இப்ப கணேஷ் ஐபிஎஸ் அப்படிதான் ஆக்கிடுவாங்க. பட் ஐ டோன்ட் மைண்ட் இட். ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ், கமல் சார் பாத்தீங்கன்னா அவருடைய கரியர்ல, அப்புறம் விஜயகாந்த் சார், ரஜினி சார், whenever they played a cop வந்து ஒரு நல்ல பேரு கிடைச்சிருக்கு. சோ ஒவ்வொரு படத்துல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணணும். சிச்சுவேஷன் டிஃபரெண்டா இருக்கணும், மேனரிசம்ஸ், கேரக்டரைசேஷன் டிஃபரெண்டா இருக்கணும். அப்படி சூஸ் பண்ணுவேன். சோ சைல்ட்ஹுட் ட்ரீம் கம் ட்ரூ. ஆமாமா, அது வந்து நான் தப்பே. அது வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்திருக்கு. டு பி ஆனஸ்ட் வித் யூ, உன்னை போலவனுக்கு அப்புறம் அந்த ஐபிஎஸ் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்திருக்கு. அதனால சர்வன் வாஸ் cast me in that film, so I'm happy about it. Wonderful. இப்ப நம்ம ஷோனுடைய லாஸ்ட் காலர் கௌதம் கால் பண்ணிருக்காங்க. குட் ஈவினிங் கௌதம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். எங்கே இப்போ யார்கிட்ட பேச போறீங்க? எங்கேயும் எப்போதும் சரவணன் சார் இருக்காங்க. சரவணன் சார் இருக்காங்களா? இருக்காங்க. சரவணன் சார் கொடுங்களேன். பேசுங்க. சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் படம் பார்த்தேன். சரிங்க சார். சார் உண்மையிலேயே பெரிய டைரக்டர் ஆயிட்டீங்க சார். எங்கேயும் எப்போதும் படம் பார்த்தேன். அதுல வேற ஒரு கேட்டகரியில பண்ணிருந்தீங்க. அப்படியே சேஞ்ச் இந்த படம் வந்து எனக்கு உண்மையிலே எக்ஸ்பெக்டே பண்ண முடியல சார். தேங்க்யூ சார். அது கிளைமேக்ஸ் அந்த பொண்ணு அந்த மேல டாப்ல வந்து மாட்டிக்கிட்டோன்னு டோட்டலா வந்து மைண்ட் மூட மாறி போச்சு சார். ஒரு சின்ன அந்த டர்னிங், அந்த நம்பர் வந்து அவ்வளவு பெரிய அக்கௌண்ட் நம்பர் வந்து இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கீங்கன்னா உண்மையிலே படம் சார் பிரமிப்பா இருந்துச்சு சார். ஆக்சர் தரம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் எக்ஸைட்டட் ஆயிட்டாரு அவரு. இந்த படம் அப்படின்னு பேசும்போது எல்லாரையும் எல்லா லெவல்ஸ்லயும் அஃபெக்ட் பண்ணிருக்கா. அதுக்கு மெயின் காரணம் உங்களுடைய மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படத்துல உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் எது? அண்ட் இப்ப ஆடியன்ஸ் கிட்ட வந்த ரிவ்யூஸ் பத்தி. ஆடியன்ஸ் வந்து வந்த ரிவ்யூஸ் வந்து லெவல தான் டாப்னு நிறைய பேர் கால் பண்ணாங்க. சோ நிறைய பேர் வந்து என்ன மறந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீனோட பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க தியேட்டர்ஸ்ல. அந்த இதை வச்சுட்டு மீன் வச்சுட்டு எடுத்துட்டு போறது செம கியூட்டா நிறைய விஷயங்கள். எனக்கு பிடிச்சது தனிமையிலே. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட்ல அவ்வளோ அந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு பாட்டு பயங்கர இம்பாக்ட் இருந்தது. எனக்கு அங்க பார்க்கும்போது அந்த சாங்கோட வேல்யூ தெரிஞ்சு அது வரைக்கும் எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல சார், இந்த இம்பாக்ட் எந்த லெவலுக்கு இருக்குன்னா உங்க வாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் மத்தியில ரொம்பவே ஃபேமஸ். அந்த ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமா? யார் கிளப்பி நானே சொல்றேன், சீரியஸா உங்களுடைய வாய்ஸும் சரி, அந்த உங்களோட மியூசிக் மட்டும் இல்ல, எஸ்பெஷலி உங்க வாய்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். And talking about the script and your role in Ganesh, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஆடியன்ஸ் வந்து உங்களை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அதை நீங்க எப்படி கொடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க?
Well, I think the audience da kekano. I am not qualified to say that, but mudinja alukku I have tried my best. And I think in the padam vandu or nalla experience enakku or nalla friendship with Vikram, Vamsi, nama moon pair, we were like 3 musketeers on the set. And Vicky patti solna, he's a very very humble guy coming from a legendary family. So and well qualified actor வந்து foreignல filmmaking படிச்சிருக்காங்க. So இந்த படத்துல வந்து ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு பீரியட் 1 year நான் வம்சி and விக்ரம் வந்து சினிமா பத்தி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். சோ அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் இந்த வந்து கேரக்டர்ஸ்ல எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும், ஒவ்வொருத்தரோட கேரக்டர் பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அவருடைய கேரக்டர் பத்தி அவர்கிட்ட இருந்து இன்புட்ஸ் எடுப்பேன், வம்சி கிட்ட இருந்து. சோ ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் பெனிஃபிஷியல் இருந்தது. அண்ட் ஐ திங்க் படம் ஹிட் ஆயிடுச்சு. சோ ஐ திங்க் தட் இஸ் தி பிகெஸ்ட் சக்சஸ் நினைக்கிறேன். சோ விக்ரம்க்கு எப்படி இப்ப படம் ஹிட் ஆயிடுச்சு, அதோட அப்பாவா இந்த செலிப்ரேஷன்ஸ் எது வரைக்கும் போக போகுது அண்ட் இதுக்கு அப்புறம் என்ன செலிப்ரேஷன்? அதான் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் ஹாப்பினா நானும் ஹாப்பி. அதுக்கப்புறம் அடுத்த வேலை. ஸோ இது இந்த செலிப்ரேஷன்ங்கிறது எப்படி செய்யணும்னு தெரியல. மனசு சந்தோஷமா இருந்துச்சுன்னா அது ஓகே. வண்டர்ஃபுல். சோ இந்த எல்லாருக்கும் சரி ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஆன ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கொடுத்திருக்காரு சரவணன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அது மட்டும் இல்ல, ஈவன் வேற மாதிரினுடைய என்டர் டீம் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காலர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கும் சரி, நான் கேட்ட கேள்விகளுக்கும் சரி பொறுமையா பதில் சொல்லிருந்தீங்க. தேங்க்ஸ் a lot for joining us. And விக்ரம் பிரபு வேற மாதிரி நிறைவடைகிறது. சில next time from India.